மாநிலம் மாணவன் பெரிய குரு அந்த ஊரை அந்த கஞ்சரா வந்து ஒரு குடும்புடைய ஓட்டத்திலேயே பிடிப்பிலேயே ஆழ்ந்த நிலையுள்ள ஊர் புதுக்கோட்டை. முதல்ல அது ஒண்ணு சொல்லிட்டு அடுத்து, அதாவது சித்தன வாசல்ன்றது சாதாரண ஓவியம்னு கருதாதீங்க. அஜந்தா உள்ள ஓவியங்களை விடவும் இன்னும் நுணுக்கமான ஒரு கணத்தை ஒரு வினாடிய படைப்பினுடைய ஒரு கணத்தை மட்டுமே அங்க வச்சிருக்கு. பூக்குடலையோட துறவிகள் உள்ள இறங்கிட்டு இருக்காங்க, எருமை உள்ள போய் உட்கார்ந்துருக்கு, உள்ள மகர மீன் நீந்திட்டு இருக்கு. அப்படியே அது எல்லாமே அந்த வினாடியில உள்ளதை மட்டுமே ஓவியமாக வரைந்த ஒரு பெரிய ஒரு யூனிவர்சல் பேலன்ஸ், ஆர்ட் ஆஃப் இமேஜினரி பேலன்ஸ் உள்ள ஊர் வந்து புதுக்கோட்டையினுடைய அது சித்தனவாசல். அது வந்து எங்க இருக்குன்னா அதுக்குள்ள அந்த ஓவியத்துக்குள்ள மகர மீன் இருக்கு, பார்த்திருப்பீங்க. மகர மீன் உண்மையிலேயே கிடையாது, அது வந்து மகர வெண்மீன். அது அதாவது மகர திருப்பங்கிறது டாபிக் ஆஃப் காப்ரிகா கேன்சர்ங்கிறது வடக்கு இருக்கு. பிப்பாலியா குப்த பௌத்த விகாரிகள் உள்ள இடம் பிப்பாலியா, அது வந்து அது கடக திருப்பம். அது சித்தனவாசல் வந்து மகர திருப்பம். 100 கிலோமீட்டருக்கு அதோட வைப்ரேஷன் இருக்கு. அதனாலதான் வந்து குடிப்பான்மலை இருந்து நாத்தாமலையிலிருந்து சுத்தி திருக்கட்டையிலிருந்து திருமயத்திலிருந்து எல்லா ஏரியாவிலையும் அது வந்து பரிபாதினி என்கிற இசைக்கருவியை ஒழிச்சு வச்சிருக்கு. பரிபாதினி என்கிற இசைக்கருவி எழுத்தாளான இசைக்கருவி, வெறுமனே பொருளால் செய்யப்பட்டதல்ல. அந்த எழுத்தாளான இசைக்கருவியுடைய வைப்ரேஷன் உள்ள இது சித்தனவாசல் ஓவியத்தின் உள் தோற்றங்கள் இருந்து உருவாயிருக்கு. நான் 100 முறை வந்து சித்தனவாசலை பார்க்க வந்திருக்கேன் என் லைஃப்ல. ஒவ்வொரு முறையுமே வேற ஒன்னா தெரியும் இலைகள். அங்குள்ள குறியீட்டோட அட்டை வாங்கி தலைக்கு வச்சு மணிக்கணக்கா பார்த்துக்கிட்டே இருப்பேன் சித்தனவாசல் அந்த இலைகள் வந்து அதன் கிரீன் வந்து பச்சை நிறம் உருமாறிட்டே இருக்கிற தாந்திரிக் கிரீன், அது தாந்திரிக் லீவ்ஸ், அது தாந்திரிக் கல்ட், சித்தர்களுடைய கல்ட் இருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தின ஒரு கலாச்சாரம் இருந்து சித்தர்கள்லாம் கூடி இருந்து வரைந்த ஒரு மிகப்பெரிய வேடு அது சித்திர கபாலம். சித்திரங்கள் வரையப்பட்ட கபாலம் அது ஒரு நொடி கிரகம், ஒரு நொடியை வரைஞ்சி வச்சிருக்காங்க. சாதாரண ஏரியா அல்ல சித்தனவாசல். நான் உணர்ந்த அளவுல 25 பக்கம் எழுதியிருக்கேன். சித்திர கபாலத்தை 25 பக்கம் எழுத இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கு. அது எண்ட்லெஸ். அதன் வேர்த்தண்டுகள், அதன் கிளைகள், அதனுடைய வேறு போற பாதையை பார்த்தாலே அதன் வடிவமே உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் வரைய முடியாத அந்த வேருடைய அமைப்பு. அது இதுக்குள்ள இந்த ஆலங்குடி சுப்பிரமணியங்கிற ஒரு ஓவியன், சிறு வயதில் அவரை நான் முதலாம் ஆண்டு படிக்கும் பொழுது அந்த ஓவியத்தையோட பார்த்தேன். அந்த 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 பில்டிங் இருக்குல்ல, நாட்டு ஓடு வீடு, அது வெர்மீலியன் கலர். அதாவது ஒரு செவ்வரக்கான வெர்மீலியன் கலர். சைனாவில் ஒரு அரக்கு வெர்மீலியன். இங்கே வந்து பவளக்கோடு, பவளத்துடைய வெர்மீலியன் கலர். பவளம் வந்து ஒரு செவ்வரக்கான ஒரு கலர். அத வந்து முதல் வகுப்புல இருந்தே பஸ்டியில இருந்தே வரைஞ்சி 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் வரைந்து ஒரு பவளக்கோட்டு நீல யானைக்குள்ள நான் நடமாடி இருக்காப்ல ஆலங்குடி சுப்பிரமணியன். பவளக்கோட்டு நீல யானைங்கிறது யுனிவர்சல் ஆர்ட் பேலன்ஸ். சுத்தி இருக்கிற அடுக்காம்பாறைகள் இருக்குல்ல, இங்க இயற்கை இல்லாத செம்பாறைகள் இருக்கா, சுத்தி புதுக்கோட்டை சுத்தி அவ்வளவு இருக்கு. இந்த பாறைகள் வந்து ஒரு சின்ன ஒவ்வொரு பாறையுமே ஒரு சிறு கல் விளிம்புல தான் ஒட்டிட்டு இருக்கு. உருண்டா அவ்வளவுதான் உருண்டும். அப்ப யுனிவர்சல் பேலன்ஸ் இருக்கு, ஆர்ட் பேலன்ஸ் இருக்கிற ஊரு. இது சுத்தி இருக்கிறது எல்லாமே ஆர்ட் பேலன்ஸ்க்கான இடம். அப்ப அந்த அடுக்காம்பாறைகள் பேலன்ஸ் ஆஃப் ஆர்ட் இமேஜினேஷன். இவனுடைய இமேஜினேஷன் கூட அந்த அடுக்காம் பாறைகளையே தன் மூதாதைகளாக அதன் மீது படுத்து துயின்று அதன் மீது கிடந்து வாழ்ந்த இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தனாலதான் ஒரே கம்ப்ளீட்டா பச்சை இலை அதுக்குள்ள இருக்கிற வந்து
ஆலங்குடி சுப்பிரமணியம் பொறுத்தளவுல அதாவது கபால இலை பிரதாபம் தான் அவன். அது சித்தன்னவாசனுடைய கபால இலை வந்து தழுத்துட்டே இருக்கு. அந்த கபால இலை பிரதாபத்தை தான் பேச வேண்டியது இருக்கு. அவ்வளவு பெரிய ஆழத்துல இந்த கபால இலை பிரதாபங்களை, அந்த கபாலத்துக்குள்ள செடிகளையும் வந்து சித்தர்கள் மரபுகளும் உள்ள புதுக்கோட்டையாய் புரிஞ்சுக்கிற முடியாது. இந்த மாவட்டத்தை உலர்ந்து செம்பார் நிலம் ஏகப்பட்ட அள்ளி குளங்கள் இருக்கு. இங்க பொற்பனையால் கோட்டைக்கு உள்ள ஒரு அள்ளி குளம் ஆர்காலஜிஸ்டுகளுக்கு உள்ள தோண்ட போறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து குமரன்மலை தடாகம், பல தடாகங்கள் வந்து அத மாதிரி குமரமலை தடாகம், நாத்தாமலை தடாகம், வம்பன் அள்ளிக்குளம், பொற்பனையால் கோட்டை அள்ளி தடாகம். இது வந்து இது வந்து என்னன்னா, எனக்கு அந்த அள்ளி இருக்கு, பூ இருக்கு, நான் துவைச்சிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு மேடா இருக்கு, கல்லா இருக்கு, பாறையா இருக்குங்கிற பார்த்து வாழ்ற இயல்பு வாழ்நிலையில் உள்ள ஒரு மோகம், ஒரு விருப்பு, தன்னியல்பு, இந்த மக்களோட தன்னியல்பு. ஆனா அது குருடர்களின் பார்வை தடாகம். இது பிளைண்டுடைய கண்டறியாதவர்களுடைய நீர் உலகத்துக்குள்ள பல்லாயிரம் கண்டறியாத உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அவற்றுடைய பார்வை தடாகம் தான் சித்தன்னவாசல் ஓவியம். ஒரு நீர் துளி நீ பார்க்க முடியாது, ஆனா அதுக்குள்ள அவ்வளவு ஒளிஞ்சிருக்கு, அவ்வளவு சீக்கிரட் ஒளிஞ்சிருக்கு. இதுதான் வந்து சித்தன்னவாசல். சித்தன்னவாசல் உள்ள போக போக அது வந்து அது வந்து டாபிக் ஆஃப் காப்ரிகான் மகர திருப்பத்தில் உள்ள ஊர். வடக்க உள்ளது உஜ்ஜயினி வந்து கடக திருப்பம், டாபிக் ஆஃப் கேன்சர். இந்த காப்ரிகான்ங்கிறது இந்த மகர திருப்பம்ங்கிறது மகர மீனே இங்க வரைஞ்சி ஒரு இயற்பியல்வாதிகள் இருந்திருக்காங்க இந்த ஊர்ல. அந்த மலையில இயற்பியல் ஞானிகள் முழுக்க நட்சத்திரங்களுடைய வரவுகளை இதையும், அதாவது சூரிய கதிர் பாகையை அளக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருந்திருக்கு. அவங்க லேசான ஆட்கள் கிடையாது. அவங்கெல்லாம் வந்துதான். இன்னொன்று விஷயம் இருக்கு, சமணம் தளித்தோங்கி வளர்ந்த இடம் புதுக்கோட்டை சமணம் டைப் வேற. அந்த ஏழடிப்பட்டத்தில் இருக்கிற சமண படுக்கையில அந்தைய ராவதனில் இருந்து பல வகையான சமண முனிவர்கள் திகம்பரர்கள் இருந்த இடம். அதை வந்து வெறுமனே படுக்கை கிடையாது, அது வந்து ஒரு மிரர் பேலஸ். அவரு தமிழ் பிராமியுடைய பேலஸ், அது நிகழ்வுகளுடைய அத்தனையும் உள்ள இருக்கு. சிவப்பதிகாரம் உள்ள இருக்கு, சீவசிந்தாமணி உள்ள இருக்கு, அவ்வளவுதான் காப்பியங்கள் உள்ள இருக்கு, நிகழ்வுகள் எல்லா அகராதிகள். தமிழை அவர்கள் தமிழாக இல்லை, நாம் இங்கிலீஷ்காரன மாதிரி போட்டு வந்துருக்கோம். டீப் லெவல்ல தமிழ் மொழியை உருவாக்கிய சமணர்களுடைய மேஜரான ஆற்றும் சமூக சரணம். அதை இன்னொரு வகை சொன்னா சமூக சரணம். சித்தன்னவாசல் ஒரு சமூக சரணம். அதாவது சமணத்துல சமூக சரணம்னு ஒரு கோட்பாடு, அதுதான் சித்தன்னவாசல் வரையப்பட்டது. அதாவது உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும், பரப்பன, ஊர்வன, நகர்வன, விலங்கியலாக உள்ளது எல்லாத்துக்கும் அந்த சமோசனத்தின் நடுவில் உள்ள கனதரர் என்கிற சமண முனிவர் திவ்ய துணியை வழங்குகிறார். ஒவ்வொரு பறவைக்கு அதன் பாசையை கொடுக்கிறது. வெகு பாசை கொள்வதற்கான இடம் தான் சித்தன்னவாசல். அதுதான் சமோசரணத்தினுடைய கோட்பாடு. அதுதான் முழு ஓவியமாக புக்காவே வந்திருக்கு. இது சித்தன்னவாசல் புக்கு, பெரிய புக்கே 400 பக்கத்தில் இருக்கு. அதை அப்படியே நான் ஒப்பிக்க முடிய வேண்டியது. நாம் பார்த்த பார்வையில் என்னவெல்லாம், நானு மாஸ்டர் ஓவியர் சந்துரு, பேராசிரியர் நெடுஞ்செழியன் 3 பேரும் சித்தன்னவாசல் நோக்கி வரும்போது எங்க பார்த்தாலும் பாறைகளை உடைச்சிட்டு இருக்காங்க. நம்மளை உடைச்சாங்கன்னு இப்போ சந்துரு மாஸ்டர் வந்து புலம்புனாரு. ஒவ்வொரு பாறையுமே நம்மதான் மூதாதையே பாறையா கண்ணி விட்டு இதே வந்து அங்க வந்த சித்தன்னவாசல் ஓவியத்தில் 3 காய்கறி கொப்பு இருக்கு, மாங்கொத்து 3 மாங்காய்கள் உள்ள கொத்து சில ஓவியமா இருக்கு. அதை பார்த்தோன்னா இது வந்து ஆசீவக ஓவியங்கள். ஆசீவக துறவிகள் இப்படி வருவாங்க. ஆசீவகத்துக்குள்ள அவருடைய கோட்பாடுடைய பார்த்திருந்தாரு. நான் அந்த குறியீட்டு ஒரு அட்டையை வாங்கி, இது அட்டை உள்ளதை அட்டை வாங்கி தாக்கி வச்சு அப்படியே அந்த சித்தன்னவாசல் அந்த இலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உள்ள போய்கிட்டே இருக்கேன்.
அதனுடைய மேஜிக்கல் இருக்கு, அதனுடைய தாந்திரிக் கல்ட்டு வந்து நம்முடைய மூதாதைகளுடைய சித்த மரபுடைய சித்த மரபை சேர்ந்தவங்க சங்க இலக்கிய காலத்துல இருந்து அதுக்கு முந்தில இருந்து அது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள ரச நாளங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த இலைகள் வந்து ஓட ஆரம்பிக்குது. அவர் சொல்ல நான் காதை விட வாங்கிடல. சமூக சரணமாகவும் பார்க்கலாம். ஆசீவகத்தின் மாங்கொட்டையை கையிலேந்து சுப்பிரமணியன் தோட்டம் வந்து மாங்கொட்டையில இருக்கு. ஆசீவகம் செழித்த ஊர் தான் இந்த ஏரியா. மாங்கொட்டை வெறும் பேரு கிடையாது. மாங்கொட்டையை கையிலேந்தி ஆசீர்வாதர்கள் நிர்வாணமாக இந்த நிலப்பரப்பை கடந்து போயிருக்காங்க. மாங்கொட்டையை இந்த மாங்காய்கள் அவர் பார்த்து சொல்றது. அதையெல்லாம் தாண்டி இந்த மகர திருப்பம்ங்கிறது முக்கியமானது. அது சங்கராந்தியில் இந்த டிசம்பர்ல அந்த மகர திருப்பம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சூரியன் கதிர் திருப்பத்தின் போது மகர மீன் குழாமில் திசையில் இருந்தால் இதற்கு மகரக்கோடு என்று அர்த்தம். இது அயன சயனத்தால் அயன சலனத்தால் டிராபிக் ஏற்படுகிறது. கிரீக்ல இது வந்து டிராப் அப்படின்றாங்க. கிரீக்ல இது டிராப் வந்து இந்த வார்த்தை வருது. இன்னொன்னு இது வந்து என்ன விஷயம், மகர திருப்பம், மகர மீன் தடாகம், சித்தன வாசல், மகரத்தின் கபால இலை பிரதாபம். கபால இலைகளில் லிபிகள் மாறிக்கொண்டே இருக்கும். அது எழுதுற தமிழ் லிபிகள் மாறிட்டே இருக்கும். ஒளிரும் குருத்தி இலைகள் தளிர்த்தபடி இருக்கும். நீ பார்த்துட்டு இருக்கும் போதே தளிர்த்துட்டு இருக்கும். இந்த படைப்பு கபால இலை பிரதாபம். இலைகள் பழுத்து மஞ்சள் அடைந்து மக்கி ஒடிந்து கீழே விழ நீரில் அமிழ்ந்த வேளை வரையப்பட்ட மலை கற்கள் சித்திர கற்களாய் மிதந்து கொண்டிருக்கும் சித்தன வாசல் நொடி கிரகம். சித்திர கபாலம், புதுக்கோட்டை, செம்பார் நிறமிகள், இந்த ஏரியா பூரா மறக்க முடியாத குறுங்காடுகள், சிறு விலங்குகள் அடைகிற ஒரு குறுங்காடுகள். புதுக்கோட்டை செம்பார் நிறமிகள், அள்ளிக்குளம், குடிமேன்மலை அள்ளித்தடாகம், குமரமலை அள்ளிக்குளம், நாத்தாமலை அள்ளிக்குளம், வம்பன் அள்ளிக்குளம், பொற்பனைக்கோட்டை அள்ளித்தடாகம், குழல்களின் பார்வை தடாகம், கண் தெரியாத லட்சம் நீர் உயிர்களின் பார்வை தடாகம் இது பொற்பனைக்கோட்டை அள்ளிக்குளம். இதை ஆலங்குடி சுப்பிரமணியம் தன் கேன்வாசில் நீண்ட காலம் வரைந்து முடித்திருக்கிறான். பொற்பனைக்கோட்டை வந்து அதுக்குள்ள இருக்கிற அந்த குளத்தினுடைய வேர்த்தண்டு, சித்தனவாசல் வேர்த்தண்டு உள்ள இருக்கிறது. அது ஆதாம் பேரிய மாதிரி பல தீவுகளை உள்ளடக்கிய, பல நிலப்பரப்புகள், மூழ்கிய நிலப்பரப்புகளை உள்ளடக்கியது. மிதக்கும் செம்பார் மலை குன்றுகள், தோல் பூனை மலைகள், அசைந்து கொண்டிருக்கும் பார்வை தடாகம். இதற்குள் எல்லா சமண படுக்கைகளும் சமண முனிவர்களும் திகம்பார்களும் மிதந்து வருகிறார்கள். சித்தன வாசல் மகர திருப்பம். சூரியன் நிழல் விழாத நிலை. அதான் சூரியன் வந்து ஆர்த்துடைய யூனிவர்சல் பேலன்ஸ்ங்கிறது. நிழல் விழுந்தா சாஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நிழலே விழக்கூடாது. அது யூனிவர்சல் பேலன்ஸ். பூமியை விட்டு ஒரு இஞ்சி வெளியில் நிற்கும் போது பூமியில் இருக்கிற எந்த நிழல் விழாது. அதான் சித்தன வாசல் ஓவியம் வந்து பூமியின் அதான் ஒரு வினாடியை வச்சிருக்காங்க. சூரியனின் நிழலில்லாத நிலை. வெண்டலையோட்டு பச்சை நிறமிகள் மாறி எரி மகரம் வாய்க்குள் சித்தன வாசல் ஓவியங்கள் உருமாறிக்கொண்டே இருக்கின்றன. சமூக சரணம், அனதரர், திவ்ய துணி, ஊர்வன, படப்பன அனைத்துக்குமான இதான் மேஜரா சித்தன வாசல் குறித்து முக்கிய சயின்ஸ் மாதிரியே தான் ஒர்க் பண்ண முடிய. இது ஒரு ஓவியத்தை பார்த்து ரசிக்கிற ஓவியம் எல்லாம் கிடையாது. ரசிக்கிற ஓவியம் அது பொதுவா குழந்தைங்களுக்கு இதுக்கு ரசிக்கிற பார்க்கிற அவங்களுடைய இதுக்குள்ள மறதிக்குள்ள குழந்தைக்குள்ள போய் அது புதிய விளைவுகளை ஏற்படுத்தட்டும், அண்டுபடுத்தும். மகர திருப்பம் விண்மீன் நீண்ட கால இலக்குகள் கலையின் தீவிர கதியால் உள்ளது. தடாகம் இலை நிறமிகள், செங்குத்தான மலைகள், இயற்கையற்ற செம்பாறைகள், அசையும் தோற்புனை மலைகளில் தாவர பெண்களிடம் மூலிகைகள் பறித்து வரைந்து கொண்டிருக்கிறான் ஆலங்குடி சுப்பிரமணியம். சித்திரகபாலம் நொடி கிரகம், வளிமண்டலம் சித்தன வாசலில் கலையின் தீவிர கதியை கொண்டுள்ளது. கடின உழைப்பை கோரக்கூடிய ஓவியங்கள் அவை. சித்திரம் வரைய முடியாது. இலைகளின் பிரதாபங்களை எழுதுவது ஒவ்வொரு இலையும். கலையின் வாழ்வு எளிமை, மகரக்கோட்டு நிழல் விழாத கலையை சிற்சிதம் கொண்டுள்ளது புதுக்கோட்டை. அலங்காரங்கள் தேவையில்லாத ஊர்.
மிருதுவான இலை தண்டுவட ஓடங்கள், அடிவேர்கள், ஒரு நுட்பமான கலையின் திருப்பத்தை இச்சித்தனவாசல் ஓவியம் கொண்டுள்ளது. புல், நெல்லிக்காய், நிசீதிகை கனி. சித்தனவாசல்ல ஏழடி படத்துல முனிவருக்கு ஒரு கனியை வைக்கிறாங்க. அது வந்து கிறிஸ்டல். எது நெல்லிக்காய் தீர்றது இல்லை, அது கிறிஸ்டல் ஃப்ரூட். அது வந்து ஒரு தத்துவத்தினுடைய இது மாதிரி ஒரு திவ்ய அது கிரியா கபாலத்தை வைத்திருக்கக்கூடியது அந்த நிசீதிகை கனி. பளிங்கு உடல் கொண்ட நெல்லிக்காய், உன்னதமான சித்த சைத்தியம், துல்லியம், கவனம், மெல்லியல்பு, இதம். இதம்ங்கிற கோட்பாடு பௌத்தத்தில் ஒரு இதம்ங்கிற கோட்பாடு. இதம், அமைதியான உலகின் பார்வை தடாகம் தான் சித்தனவாசல். எளிமையிலுள்ள அழகியல், தாவரங்களின் இலைகளின் கோல்டன் மீன். ஒவ்வொரு தாவரத்தினுடைய இலைகள் பார்த்தீங்களா, லட்சக்கணக்கான தாவரங்கள், லட்சக்கணக்கான இலை வடிவங்கள் உள்ளது. கோல்டன் மீன் சொல்றது இது ஒவ்வொரு லீஃபும் ஒரு கணிதவியல்ல தனிய பிரபஞ்சவியலாக பக்கம் பக்கம் இருந்தாலும் வேறு வேறு உலகமாக இயங்கிக் கொண்டிருப்பவை கோல்டன் மீன். மலை, அப்ப இது வந்து அழகிய தாவரங்களின் இலைகளின் கோல்டன் மீன் கணிதம். மலை ஏறுபவர்களுக்கான ஏழை பட்டம், சமண படுக்கை. திகம்பரர்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். கருணையின் அடையும் இலைகளின் விளிம்புகள், சுடரும் அகவெளி கோட்பாடு இருக்கு. இதே எல்லாருக்குள்ளே இருக்கும். ஏரியாவில் உள்ள 100 கிலோமீட்டருக்கு சுற்றளவில் இது இருக்கும். மகர மீனை வரைந்து திரியும் போட்டி ஒருவன் ஆலங்குடியில் இருந்து நாயுடன் வனம் திரிகிறார். உடும்பாலூர் வனத்தில் ஊருணியில் ஒரு கொக்கு வாடி நிற்கிறது. அதனோடு உரையாடும் தாவர கன்னிகளை, நீரத மகளிரை, நீரில் மூழ்கி இறந்தவர்கள், தற்கொலை செய்து கொண்ட பெண்கள், நிறைய பலியான பெண்கள், அவர்கள் பேர்களையும் இந்த ஓவியங்களும் பெரும்பகுதி பலியான கன்னிகளின் கூந்தல் அலையை எழுதிய ஓவியன் இவன். கூந்தலுடைய அலைய ஊருணியில் ஒரு கொக்கு உரையாடும் தாவர கன்னிகளை வரைகிறான். இந்த வனந்திரியும் மனிதன் இடையூறுகள் இல்லாததால் அங்கே பாம்பனை தேவி காடு உடைந்து கதவாக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சித்தனம் வாசல் பார்வை தடாகம் முக்கியமான இது. ஒரு பெரிய இது தனி கற்றையாவே பெருசா ஒர்க் பண்ண விஷயம். அது அன்னப்பட்சியே உனக்கு சித்திர கபாலம் காட்டுவேன், கதவாக்கியம் ஓடும் சித்திர கபாலம். நட்சத்திரம் அறிய வேண்டி 248 வாட்சியங்கள் நாடியில் தோன்றி நழுவ, ஒரு குறிப்பிட்ட தினம் தோன்றுவதும் மறுதினம் வேறாகிவிட, கழிந்த நாளுக்கு ஒரு கதவாக்கியம் சொல்லி வரும் ஏடுகளும் மூழ்கி மேலே வர வாட்சியார்த்தம். நீர்மேல் எழுத்துப்பூச்சி வரைந்து ஒன்று மேல் ஒன்று ஆகும் சித்திர கபாலம். எழுத்துப்பூச்சி வரைஞ்சிட்டே இருக்கு. எழுத்துப்பூச்சி வந்தா நீர்ல போடும் மறைஞ்சிடும், மறையாது. அதுதான் இந்த கதவாக்கியத்துக்குரியது. அந்த நீரில் சோகமுற்று துணி கொடுத்த பட்சிகளும் வந்து அங்கு உச்சரித்த கதவாக்கியம். சிறு போசில் ஆந்தையார் தவம் இருக்கும், மரத்த முள்மிடை குடம்பை தொண்டுரை அருகர் சமண முனிவர்கள் சேர்ந்த பராரை மன்ற பெண்ணை மரம் அங்கே அன்றில் அதோடு கூடு கட்டி இடையூறு இல்லாமல் கிளையில் இருக்கிறது அன்னவாசல் குளிர்ந்த சலனம். சித்திரகபாலம் எடுத்து திக்கி போய் இலைகளோடு மறைகிறான் ஆலங்குடி சுப்பிரமணியன். ரொம்ப வேற மாதிரி ரொம்ப இதா சொல்ல வேண்டிய இதை கடைசியா ஒரு இதை சொல்லிட்டு ஒரு அளவோட சொல்லி முடிக்கிறதா. நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் ரொம்ப டீப் லெவல்ல. எப்படி இது சித்தனவாசல் ஓவியத்தில் இருந்து பறந்து வந்த பறவை கூட்டம், கலர்புகாய் மரத்தில் உறையும் கிரௌஞ்ச பட்சிகள், நாத துணிகளும் பலவாய் தோன்றும் மத்தளம் பேரி யாழ் ஒளி, சிலம்பிடை சிலம்புகள் வளையலிதானம். அந்த நாதம் தோன்றிய பொழுதே ஒளியின உயர்த்தலும் பொற்பனைக்கோட்டை அள்ளிக்குளம் மூங்கில் ஓவியங்கள் துவங்கியது ரூபம். புலன்களின் ஸ்பரிசம் சொல்லில்லாத ஒளி அலை.
மாந்த மனிதர்கள், மாந்த விலங்கு நிலத்தினை இணை உருவங்கள் சித்திர தீபம் போல் அசைவு அறாது ஏதேதோ மயங்கிய பித்து மேலாய் ஆலங்குடி சுப்பிரமணியனை ஈர்த்தன நொச்சி இலை மங்கைய களங்கொண்டு தீட்டி மாங்கொட்டை ஓவியனது சரீர சித்திரங்கள் ஏராளம். சித்தனவாசல் மலை குகைகளிலெல்லாம் ஓசதிகள் மூலிகை நிறமிகளை பறித்து திரிந்து அலைகிறான் பைத்தியமாய். மூங்கில் ஓவியம் தீட்டும் செம்பராங்காட்டு கன்னி தெய்வங்கள், அள்ளிக்குளம் நீரறைகள் மூலிகை காற்றில் தீட்டியபடி இன்னும் அவர்கள் கந்தி வேளையில் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஊர் பாதை நெடுக அவர்கள் யாரோ கூப்பிடுவது போல் ஒளி கேட்கும். திரும்பி பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள். அரிச்சல் கொண்ட நிலப்பரப்பு இது. இதுதான் இதனுடைய சொல்லி கடைசி இது. ஆலங்குடி சுப்பிரமணியன் முடிச்சிடுறோம். அது கரெக்டா முடிச்சிடறோம். இந்த ஒரே கடைசி இதை ஆலங்குடி சுப்பிரமணியன் சைத்திரியன் பெரிய ஓவியம். இவன் 35 ஆண்டுகளாக வரைஞ்சிட்டு இருக்கேன். மூலிகை 100 பிழிந்து சித்திர கபாலத்தில் மனதோடு வாசியும் அக்னியும் ஒவ்வொரு பூவுக்குள் சித்திர கிரகம் விழித்தெழுந்து ஊசியின் அளவு உருவத்தை பெற்று சுழுமுனையை துளைத்து கொண்டு அதன் வழியே மேலேறி செல்லும் சித்தன வாசல் எரிமகரம். சித்தர்கள் மிகுந்த மூலிகைகளின் நாளிகையில் சித்தன வாசல் நொடி கிரக வருகை நகர்வு தீண்டி பிரயாசையுடன் மூடியிருக்கும் சித்திர கபாலம். கதவை திறந்து அவ்வழியே சென்று காந்த மலர்கள் புதுவிய சித்தியடைந்த போகர் இங்க இருக்கு வந்து போயிருக்காரு. போகர் அவருடைய வஜ்ரோலி முத்திரைன்னு மூலிகைகளால் ஆன அவர் அந்த நவபாசானத்திலிருந்து பண்ண ஒரு ஒரு இத அந்த அந்த வஜ்ரோலி முத்திரைய ஒரு தேவதாசி சிலையில அஞ்சிலாந்தே வஞ்சல்ங்கிற காவிரிப்பட்டு ஒரு தேவதாசி சிலையில பூசிட்டு திரும்பி போகும்போது கல் சிற்பம் கூட நடந்து வர்றதான். அது பேர் தான் வஜ்ரோலி முத்திரைன்றது. அது போகருடைய சத்த காண்டத்தில் இருக்கு. போகருடைய சத்த காண்டத்தில் வருகிறது. அவன் நடமாடுகிறார். திசை 4 தீராத நாத வீழ்த்தின் சர்ப்ப உருள் எவ்வுயிரின் உடலின் உள்ளும் 100 நாடிகள் கபாலத்தில் மண்டலமிட்டு கிடக்கும் பாம்பின் முள்ளெலும்பு வழி ஏறும் நாக எலும்பு மலர். நாகமே இறந்துட்டா கூட எங்கேயோ ஒழிஞ்சு போய் இறந்துக்கும், யாருக்கு கண்படாது. அது அவளுடைய இசை இது கொண்டு அதில் எலும்பு மலரத்தான் இந்த ஏரியா வச்சு வச்சிருக்கும். அந்த முல்லை நிலமா நிறைய சர்ப்பங்கள் உழவக்கூடிய அந்த நாக எலும்பு மலர் இச்சாகரத்தில் இருதய நாடிகள் யாவும் இங்கே சித்தன வாசல் ஓவியங்களில் நிழலாடும் நுண்கலையில் ஓடி வரும் ரசநாளங்களில் சித்திர கபாலம் பூத்த நாடியில் உலகுயிர்கள் மையலில் திளைத்திருக்கும் இசையோர் முதையங்கும் கூவல். அந்த பாம்பேரா மண்டபத்தில் சித்தர்கள் சுவடி அவிழ்த்து இரு துறவிகள் சித்தனவாசலுக்குள் பூக்குடலையுடன் வழியெல்லாம் திரிலோகமெல்லாம் நீர் சுத்தி திரிந்து சித்திர கபாலம் எடுத்து அதில் விரிவான உலகம் காண சுழுமுனையை விழிவைத்து நோக்கி காத்திருக்கிறார்கள் என கூறி முடிக்கிறேன். வணக்கம்.